அதனால அப்பவே உனக்கு ஆக்டிங்ல இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சுச்சாடா? ஆமா, ஆக்டிங்ல இன்ட்ரெஸ்ட். சும்மா டான்ஸ் ஆடிட்டு இருப்பேன் வீட்டில். அது ஆக்டிங்ல இன்ட்ரெஸ்ட் வந்தது வந்து எங்க அக்கா ஷூட்டிங் போக ஆரம்பிச்சா. ஸோ நான் வீட்டில் சும்மா டான்ஸ்லாம் நீ சொன்ன மாதிரி டான்ஸ் வீட்லயே ஆடிட்டு சரி, இருப்பேன். அக்கா அக்கான்னு எல்லாம் சொல்றது நிறைய பேருக்கு சஞ்சீவோட அக்கா. எங்க அக்கா வந்து சிந்து. ஆமா, இணைந்த கைகள் படத்துல எல்லாம் ஹீரோயினா பண்ணாங்க, நிறைய படத்துல பண்ணியிருக்கிறாங்க. பட் தவறிட்டாங்க. ஸோ அவள் வந்து நான் வீட்டில் டான்ஸ்லாம் ஆடிட்டு இருக்கும்போது மஞ்சு ஆண்டி, விஜயகுமார் அங்கிள்லாம் பார்க்கும்போது இவன் டெஃபினட்டாக நடிகனை தான் போவான் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அது மைண்டில் ஏறி 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 ஓ நம்ம நடிகர் தான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீ ஒரு சினிமா பேக் நடுவில் ஜோசியம் வேற பார்த்து ஜோசியம் பார்த்தது யாருக்கு தெரியும்? நடுவில் ஜோசியம் பார்த்து நீ எல்லாம் ஜாதகத்தை பார்த்துட்டு நீ எல்லாம் கன்ஃபார்ம்ட் ஆர்டிஸ்ட் தான், உனக்கு படிப்பு வராது, நல்ல சாத்தப்பன் நல்லா படிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் படிப்பு வராதுன்னு சொன்னதுனாலேயே வந்து படிப்பு வந்து இன்ட்ரெஸ்ட் போயிருச்சு. ஸோ படிப்பை விட்டு சரி நடிக்கணும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா நீ பயங்கரமா படிச்சுட்டு இருந்தவன். ஆமா, நீ வந்து உன் மூளைக்கு நீ வந்து அந்த மெமரிக்கு வந்து ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் இருக்கலாம், ஒரு ஐஏஎஸ் இருக்கலாம். ஆனா இப்ப பாக்குற ஐஏஎஸ் ஆஃபீஸ்லாம் திட்டுவாங்க. சொல்றேன் அந்த அளவுக்கு மெமரி இருந்துச்சு. ஆனா படிப்பு வராது, இவன் நடிகன் தான் சொன்னதுனாலே மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிருச்சு. ஓ நம்ம நடிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. பிறவி நடிகனாக இருக்கிறதுக்கு தான் நீ எடுக்கிறேன்னு நினைச்சு. அது உண்மைதான்டா. பசி நம்ம எல்லாருமே சினிமாவில் நடிக்கணும். ஆமா, அப்படிதான் வந்தோம். ஆனா அங்க இருந்து இங்க ஜம்ப் ஆகி டிவில வந்து, ஆனா டிவில நல்ல இன்னைக்கு நான் இருக்கிற வாழ்க்கை வந்து மேட் அ டென்ட். ஒரு நான் சொல்றது ஸ்கிராட்ச் கிடையாது. டிவியில் எவ்வளவோ நல்ல நடிகர்கள் இருக்காங்க. அதை கை வச்சு எண்ணும் போது அதில் நீ இருக்கிறன்றது வந்து ஓகே. இப்போ என்ன நம்ம ஹீரோவாக நடிக்க போகிற படத்தில் கேரக்டர் தானே பண்ண போகிறோம்.